பொலிவுடன் மாலை நியூஸ். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குமார கோவிலில் பணியாற்றி தமிழக அரசு மூலம் சம்பளம் பெற்றுக்கொண்டு திமுக கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக உறுப்பினராக சேர்ந்ததாக கூறப்படும் கோவில் மேல்சாந்தி ஜெயராமை அரசு பணியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டி இன்று நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் மாநில அமைப்பாளர் காளியப்பன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் அதன் மாநில பொறுப்பாளர் காளியப்பன் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மேல்சாந்தியாக பணியாற்றி வருபவர் ஜெயராம். இவர் அரசு ஊழியராக பணியாற்றி அதற்குரிய ஊதியம் பெற்று வருகிறார். அரசு பணி செய்யும் எந்த ஒரு நபரும் கட்சிகளில் உறுப்பினராக இருப்பதோ, பொறுப்பாளராக அரசியல் இருப்பதோ, கட்சிகளின் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதோ சட்டவிரோத செயலாகும். அவ்வாறு கலந்து கொள்ள விரும்பும் நபர் தன்னை அரசு வேலையிலிருந்து விலக்கிக் கொண்டு கட்சியில் சேர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் மேற்படி கோவில் மேல்சாந்தியாக பணிபுரிந்து வரும் ஜெயராம் நேற்று திமுக கட்சியின் குமரி மேற்கு மாவட்டம் பத்மநாபபுரம் நகர திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்ற போது அந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் சால்வை அணிவித்து மேற்படி ஜெயராம் திமுக கட்சியில் இணைந்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் வீடியோ மற்றும் போட்டோ காட்சிகள் சமூக வலைதளமான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்டவைகளில் பரவி வைரலாகி வருகிறது. மேற்படி ஜெயராம் கட்சியில் சேர்ந்துள்ளதால் அவர் அரசு பணியில் இருக்க தகுதி இழந்துள்ளார். எனவே உடனடியாக சட்டத்திற்கு புறம்பாக குமாரகோவில் மேல்சாந்தியாக பணியில் உள்ள ஜெயராமை பணியிலிருந்து நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளோம் என்றார். கன்னியாகுமரி மாவட்டம் பிரசித்தி பெற்ற குமாரகோவில் திருக்கோயிலுடைய பூஜாரி ஜெயராம் அவர்கள் நேற்றைய தினம் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஹால் மீட்டிங், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்திலே நுழைந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்ததாக வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் மூலமாக செய்திகள் வருகின்றன. அவர்கள் அரசு ஊழியர் என்ற அடிப்படையில் தனிநபராக இருந்தால் அவருடைய சொந்த முடிவை எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அரசு ஊழியர் என்ற முறையிலே அவர்கள் ஒரு கட்சியிலே இணைவது அரசு சட்டத்துக்கு எதிரானது. ஆகவே குமாரகோயில் பூஜாரி ஜெயராம் அவர்கள் சட்டத்தை மீறி, தர்மத்தை மீறி கட்சியிலே இணைந்திருப்பதாக வரும் செய்தி குறித்து விசாரணை நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டு இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்துள்ளோம். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.